பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நாம் இயேசுவின் அடையாளம். ஆதார வசனம் எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளம் ஆக்கினேன் என்றார். சாட்சி பெற்ற மக்களே, ஜெபிப்போம். தகப்பனே, இந்த உலகத்திற்கு நாங்கள் என்ன வகையாக தெரிந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உமது ரெப்ரசன்டேட்டிவ் அடையாளம், உடைய வாசனையை வீசக்கூடிய, மகிழ்ந்து மகிழக்கூடிய அடையாளமாக எங்களை வைத்தமைக்காக தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாங்களை நிமிர்ந்து எழுந்து நிற்கப்படினமைக்கு தோத்திரிக்கிறோம் சுவாமி. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். அக்காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் தீர்க்கதரிசன வாக்கை கேட்டு அதன்படி நடக்கவில்லை. கண்களிலிருந்தும் காணாதவர்கள் போலும், காதுகளிலிருந்தும் கேளாதவர்கள் போலும் இருந்தார்கள். இவர்களை கலகவிட்டார் என்றார் கர்த்தர். எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம், நீ சிறையிருப்புக்கு போவது போல சாமான்களை அவர் கண்களுக்கு முன்பாக பகலிலே எடுத்து வைத்து மாலையிலே ஆயத்தப்படு, உன்னை அடையாளமாக வைத்தேன், அதை பார்த்தாவது என்ன என்று கேட்டு புத்தி அடையட்டும் என்றார். அக்காலத்தில் கர்த்தர் இவர்களை மனம் திரும்புவதற்காக அப்படி செய்தார். அது அன்றோடு முடிந்து போவதில்லை. இக்காலத்திலும் நம்மை இந்த உலகத்திற்கு அடையாளமாகத்தான் வைத்திருக்கிறார். பெரும்பாலும் இதை நாம் அறிந்து கொள்வதில்லை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் காயின் தனது சகோதரன் ஆபேலை கொலை செய்தான். கர்த்தர் காயினை சபித்தார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11-12. இதை காயின் கேட்டு, இது என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை, நான் இந்த பூமியில் நிலையற்றவனாக அலைந்து திரிவேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொலை செய்வானே என்று கர்த்தரிடம் கெஞ்சினான். அதற்கு கர்த்தர் மனமிறங்கி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அந்த அடையாளம் அவன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எவன் வண்ணம் வைக்கிறானோ அவன் கண்ணுக்கு தெரியும். காயினை தொட முடியாது. ஜலப்பிரவாகத்தால் பூமியை அடித்த பின் வானவில்லை காட்டி தேவன் நோவாவிடம் சொன்னார், இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம். ஆதியாகமம் 9:17. மோசேயோட, யோசுவாவோட இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் அடையாளங்களை வைத்தார். பின்வரும் சந்ததிக்கு இதை சொல்ல சொன்னார். எசேக்கியா ராஜா கிதியோன் தேவனிடம் அடையாளம் கொடுத்தார். யூதர்கள் இயேசுவுடன், தேவனுடைய குமாரனா, அடையாளம் காட்டு என்றார்கள். அவர் பதில் கொடுக்கவில்லை. இயேசுவின் சீஷர்கள் இயேசுவிடம் கேட்டார்கள், உலகத்தின் முடிவிற்கு என்ன அடையாளம் என்று கேட்டார்கள். இயேசு சொன்னார், மத்தேயு 24:30. இயேசுவை காட்டிக் கொடுக்கிற யூதாஸ்காரியோத்து பிரதான ஆசாரியர்களுக்கு மூப்பர்களுக்கு, நான் எவரை முத்தம் செய்வேனோ பிடித்து கொள்ளுங்கள் என்று அடையாளம் சொன்னார். அப்படியே நடந்தது. லூக்கா 2:12. தேவதூதர்கள் இடையில் ஆடு மேய்க்கும் இடைகளிடம் வந்து இயேசுவின் பிறப்பின் அடையாளத்தை சொன்னார்கள். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல விசேஷம் வரை கர்த்தர் நடந்ததற்கும் நடக்கப் போகிறதுக்கும் அடையாளத்தை வைத்தார், எழுதியும் கொடுத்து விட்டார். இவைகள் மாறாதவைகள். இயேசு பிறப்பிற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே மோசேயின் ஆகமத்திலும் சங்கீதங்களிலும் தீர்க்கதரிசன ஆகமத்திலும் இயேசுவின் பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் பற்றி கூறியும் உள்ளார், அடையாளமும் கொடுத்தார். இப்படி நடக்கும், அத்தனையும் நிறைவேறிற்று. இக்காலத்தில் மக்கள் தங்களை ஆஸ்தி உள்ளவர்கள் என்றும் அந்தஸ்து உள்ளவர்கள் என்றும் மேன்மைக்கு உரியவர்கள் என்றும் தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். சொல்லாமல் அடையாளத்தில் காட்டிக்கொள்கிறார்கள். இவைகள் மாறக்கூடியவைகள், மறையக்கூடியவைகள் என்பதை உலகம் கண்டுகொண்டுதான் வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்கு அடையாளம் நாம் பெற்ற ரட்சிப்பு. நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், இதை நாம் காட்டிக்கொள்ள முடியாது. எந்த சிம்பல் வைத்து நாம் காட்டிக்கொள்ள முடியாது. நம்மை அபிஷேகித்திருக்கிறார் ஆண்டவர், இதையும் காட்டிக்கொள்ள முடியாது. பின் எப்படி காட்டிக்கொள்ளலாம்? நம்முடைய பேச்சு, செயல், சிந்தையின் மூலமாக நாம் உலகத்திற்கு இயேசுவின் அடையாளம் என்பதை காட்ட வேண்டும். நம்முடைய காரில் ஸ்டிக்கர் ஒட்டுவதோ வசனங்கள் முன்னும் போடுவதாலோ அது அடையாளம் அல்ல. எந்த அடையாளத்து புற அடையாளங்கள் கண்ணுக்கு தெரியவை நாம் எடுக்காமல் இருக்கும்போது, எதுவும் இல்லாமல் இருக்கும்போதே, நீங்கள் கிறிஸ்டின் தானே என்று கேட்பார்கள். இது உங்களுடைய அற்புத அபிஷேகத்தினுடைய அடையாளம். நமது பேச்சு, நடந்து கொள்ளும் முறை, செயல், இவைகள் எல்லாம் நமக்கு அடையாளம். நாம் யார் என்பதை காட்டுகிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனது ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்ற அடையாளத்தை உலகத்திற்கு நாம் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். பொன்னோ பொருளோ அந்தஸ்தோ கொடுத்து இவர்களை விலைக்கு வாங்க முடியாது என்று நம்மை பார்த்து உலகம் சொல்ல வேண்டும். இது அடையாளம். இவர்கள் யாருக்கும் அடங்க மாட்டார்கள் சொல்ல வேண்டும். இது அடையாளம். கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் கேஸ் ஒரு கேட்டகரியில் பெர்சன்டேஜ் குறைந்து கொண்டே போகிறது என்றால் அது கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இது அடையாளம். அதோ அந்த நபர் அந்த வீட்டுக்கு போங்கள், உதவி கிடைக்கும், நல்ல ஆலோசனை கிடைக்கும் என்று மக்கள் அனுப்பி வைத்தால் அது அடையாளம். அது நம்ம வீடாக இருக்க வேண்டும்.
நாம் பரிசுத்த ஆவியினால் முத்தரிக்கப்பட்டவர்கள். பிசாசுக்கு தெரியும் நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்று. நாம் அருகில் வரமாட்டான், அவனுக்கு தெரியும். இவைகளெல்லாம் அடையாளமே. நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் என்று கொடுக்கப்பட்ட மேன்மைக்கு தக்கவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அடையாளத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு விசேஷத்த கிருபையின் அடையாளங்கள் கொடுத்திருக்கிறார். ஆம், நாம் கையிட்டு செய்யும் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறார். இது அடையாளம். அவர்கள் வாய்க்கு செய்தால் காரியங்கள் கைகூடி வந்தால் அது கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த மேன்மையான ஞானம் உண்டு என்று சொல்ல வேண்டும். இது அடையாளம். அவர்கள் ஜெபித்தால் பதில் கொடுக்கிறார். நம்மிடம் உள்ளதை ஒருவரும் வஞ்சித்து எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவரது கரம் நம்மேல் இருக்கிறது எதிரிக்கும் தெரியும். இவர்களை வஞ்சிக்க முடியாது, இவர்களை ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற நாம் ஏமாந்து போவோம் என்று பயம் அவர் இருதயத்தில் உள்ளது. அடையாளம். நம்மை பார்த்தவர்களுக்கு ஒரு பயம் பிடிக்கும், சொல்ல முடியாத ஒரு பயம் பிடிக்கும். துரத்துவார் இல்லாமல் ஓடி போவார்கள். இது அடையாளம். இந்த அடையாளங்கள் நின்று பேசுகின்றன. நாம் யார்? நமக்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமது எல்லைகள் என்ன? இதன் பரிமாணத்தை காட்டி அடையாளம் தந்த தேவனை உயர்த்தும் போது கர்த்தர் நம்மை செல்வத்திலும் சுகத்திலும் ஞானத்திலும் மேன்மையிலும் மற்றவர்கள் நம்மை அண்ணாந்து பார்க்கும்படியாக அடையாளமாக வைப்பார். உயர்த்தி அடையாளமாக வைப்பார். ஞானம் கொடுத்து அடையாளமாக வைப்பார். நம்முடைய அன்பின் வடிவங்களாக வைத்து அடையாளம் காட்டுவார். நம்மிலே இயேசு உயர்த்தப்படும் போது நம்மை உயர்த்தி பிடிக்காமல் அவர் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, இத்தனை அற்புதமாய் நேர்த்தியாய் பேசுகிறார்களே, செயல்படுகிறார்களே, உதவுகிறார்களே, மேன்மையாக இருக்கிறார்களே, யார் இவர்கள்? இவர்கள் கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்க முடியும். இந்த சாட்சி எங்கள் குடும்பத்திலிருந்து, சபையிலிருந்து புறப்பட வேண்டும். தகப்பனே, உங்களை மகிமைப்படுத்தி வாழும் அந்த ஒப்பற்ற வாழ்வை தந்தமைக்கு ஸ்தோத்திரம். இன்னும் மகிமைப்படுத்துவோம். இன்னும் நீர் எங்களை அடையாளமாக வைப்பீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.